சரின்னு சொல்லிட்டு இருந்து கொண்டு அவருக்கு என்னன்னா அந்த குர்ஆனை அந்த ரசிச்சு லயித்து ஓதத்த ஆசை அவருக்கு. அவர் அந்த நேரத்துக்கு ஒத்துக்கிட்டா கூட மறுபடியும் ராத்திரியில் எந்திரிச்சு அவரை தொழுக ஆரம்பிக்கும் பொழுது அதே மாதிரி கத்த ஆரம்பிக்கிறார். அன்னைக்கே வந்து பிஞ்சு எடுத்துட்டாங்க, அன்னைக்கே வந்து நினைச்சிட்டாங்க, ஆட்டி உதச்சி எடுத்துட்டாங்க. இந்த இப்னு தகனாங்கிறவர் வந்து இல்ல உதைக்கல, இப்னு தகனா கூட்டு வந்துட்டாங்க. என்னப்பா நீ சொன்னீங்களா பாத்தியா, நீ என்ன சொல்லி விட்டுட்டு போன, இங்க பாரு இந்த மாதிரி. அவர் மறுபடியும் கேட்கிறேன், ஏன் எத்தனை பேர் உனக்கு சொல்றது, ரகசியமா பண்ணிட்டு போக வேண்டிய, இதை ஓப்பனா பண்றேன், கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கவேன் அப்படிங்கிறாரு. இவர் என்ன செய்யறாரு, சரிங்கிறாரு. அடுத்த நாள் அப்படி நடக்க முடியல அவருக்கு. அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, இவரை கூப்பிட்டு நீ அடைக்கலம் கொடுத்திருக்கிற, நீ வந்து பக்கத்து ஊர்ல முக்கியமான பிரமுகர், நீ அடைக்கலம் கொடுத்ததுனால நாங்க அவரை ஒண்ணும் செய்யாம இருக்கிறோம், உன் அடைக்கலத்தை வாபஸ் வாங்கிட்டு போயிரு, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுக்காத, எங்கள்ட்ட சிபாரிசுக்கு வந்து இல்ல, அதை வாபஸ் வாங்கிட்டு போயிருப்பா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ன உடனே அபூபக்கர்ட்ட கடைசியா வர்றாரு. அபூபக்கரை கடைசியா கேட்டுக்கிறேன், இப்ப மறுபடியும் இன்னொரு தடவை இப்படி செஞ்சேன்னா நல்லா இருக்காது, முடியாட்டி இப்பவே சொல்லிரு, நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன், அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ ஆச்சு உன் சமுதாயம் ஆச்சு, இனிமே உன் விஷயத்தை தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இல்ல நான் விட்டு கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து அடக்க முடியாது, நீ வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிரு, நான் பாத்துக்கிறேன், நான் சந்திச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டாரு. குறைகளை எனக்கு அபூபக்கர் இந்த சம்பந்தம் இல்ல, நீங்களாச்சு அபூபக்கர் ஆச்சுன்னு சொல்லி ஓப்பனா அறிவிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறமேல் மறுபடி அதை அட்டி ஓத. அப்ப குர்ஆனை அவர் வீட்டில் இருந்து கொஞ்சம் சத்தம் போட்டு ஓத முடியல. அபூபக்கர் மாதிரியான பிரமுகர்கள், அபூபக்கர் மாதிரியான வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள், அபூபக்கர் மாதிரியான நல்ல குலத்துல உள்ளவங்க, உயர்ந்த ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி, காசு பணம் உள்ள குடும்பம், தான தர்மம் கொடுத்து நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பான்ல, அவனாச்சும் சப்போர்ட் பண்ணுவான்ல, அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாரி வழங்குற தன்மை உள்ளவர். எத்தனையோ அடிமைகளை காசை கொடுத்து வாங்கி விடுதலை ஆக்கியிருக்காரு இவர். இஸ்லாத்துக்கு முன்னாடியே மனிதன் அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் இவர். அபூபக்கர் அளவுக்கு யாரும் மனிதர்களை அடிமை தரையிலிருந்து விடுதலை செஞ்சவங்க அவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க, அவ்வளவு பேர் பண்ணிருக்காரு இவர். அடிமை செஞ்சா போட்டு கூப்பிட்டுங்க வா, முதலாளி கூப்பிடுறது, எவ்வளவு ரூபாய்க்கு ஒன்று வாங்கின, இந்த ரூபா அவனை விட்டுரு, இப்படிலாம் செஞ்சிருக்காரு. இப்ப இப்படிலாம் பண்ணின ஒரு மனிதரை பிடிச்சி அதாவப்படுத்திருக்கிறாங்கன்னா அன்றைக்கு என்ன நிலைமை இருந்திருக்குன்னு பாருங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒண்ண முடியல, ஒரு ரகசியமா கூட முகமது இருக்கிற இடத்தை நோக்கி போக முடியல, அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான கதி. இதெல்லாம் ஒரு 5-6 பேர் இருக்கும்போது நடக்குது. 5-6 பேர் இருக்கும்போது இப்படி ஒரு 10-15 பேர் வந்தவன என்ன செஞ்சாங்கன்னா ஓபன் ஆகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றுக்கணக்கான பேர் சேர்த்துக்கிட்டு ஓபன் டிக்ளேர் பண்ணல, ஒரு 2-3 பேர் இருக்கிற வரைக்கும் தான் இப்படி இருந்தாங்க. அபூபக்கர், அப்புறம் வந்து அலி சின்ன பிள்ளை, அவரு பிலால், அவரோட சேர்ந்து யாசிர், அவருடைய மனைவி சுமையா, அவருடைய மகன் அம்மார், இவங்கெல்லாம் ஆதி காலத்துல தியாகிகள் உள்ளவங்க. அம்மார்லாம் வந்து ஆரம்ப காலத்தினுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளவங்க. இப்படி ஒரு 7-8 பேர் வந்துட்டாங்க. மிக்தாது இப்படின்னு சொல்லி ஒரு 7-8 பேர் வந்த உடனே அங்கங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு விட்டாங்க. அங்கங்க என்னத்துக்கு மறைக்கணும், அதாவது பயந்து இருந்தாங்களே, அப்ப பயந்து இருக்கும்போது 2 பேர்னாலதான் ரொம்ப பயந்து விளங்கிருங்க. பெரிய ஜனத்தொகை வந்தவன தான் டிக்ளேர் பண்ணாங்கன்னு விளங்கிட கூடாது. வெறுமனே தன்னோடு 2 பேர் இருக்கிற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மறைவா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2ங்கிறது 3, 4, 5, 6, 7, 8 ஒரு 10க்கு உள்பட்டு ஒரு நம்பர் வந்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எங்க பார்த்தாங்க எல்லாம் ஓபனா போய் சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் வர்றதை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஓபனாகவே அறிவிக்க சொல்லிட்டாங்க. அந்த சம்பவத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒரு சஹாபி அறிவிக்கிறார். யாரு? பிலால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்பத்தார் கோத்திரத்துக்கு பயந்து கொண்டு பெருசா அவங்களை கஷ்டப்படுத்தல. சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சின்ன சின்ன கஷ்டம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து ஏத்துருவாங்க, வேற மாதிரி ஆயிரும், குடும்ப பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கொடூரமா ரசூலுல்லாஹ் ஒண்ணும் பண்றது இல்ல. சும்மா கிண்டல் பண்றது, காயம் வராத அளவுக்கு அடிக்கிறது, இதுகளோட நிறுத்திக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவங்களை எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா எங்களை மாதிரி ஆட்களை அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அபு தாலிப் அவங்களுக்கு அரவணைப்பா இருந்ததுனாலையும் அந்த குறைஷிக்குள்ள ஒரு பெரிய கோத்திரம்ங்கிற காரணத்தினாலையும் ரத்தம் சிந்துற வரைக்கும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஒரு ரத்தம் விழுந்தா கோத்திரம் ஆயிரும். அந்த அரபு நாட்டு பழக்கம், ரத்தம் விழுந்துருச்சுன்னா அடிச்சாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சொட்டு ரத்தம் கீழே சிந்துட்டா அது கோத்திர பிரச்சனை ஆயிரும். எங்க கோத்திரத்துக்காரர் அடிச்சுட்டான், அடிச்சவன் யாருன்னு வந்துடும். அதனால ரசூலுல்லாஹ் மேல கை வைக்கவே இல்லை ஆரம்ப கட்டத்துல.
அது அவருடைய கோத்திரம் பயங்கரமான ஆள்கடா, எங்களோட சேரக்கூடாது, எல்லாம் ஒன்னா திரண்டுருவாங்க. அப்படி ஒரு ஒற்றுமையான ஒரு கோத்திரம் அது. அதனால அவங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு இல்ல. எங்களை மாதிரி உள்ள அம்மாரு, யாசிரு, சுமையா, மிக்தாது, சுஹைபு, இது மாதிரியான நாங்க பட்ட கஷ்டம் இருக்கிறத அதை சொல்லி மாளாது. எல்லாருமே யாரு, அபூபக்கரை தவிர எல்லாருமே அடிமை கூட்டம். இந்த ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசூல்லா ஒரு நல்ல ஃபேமிலி விட்டுருங்க, அபூபக்கரும் நல்ல ராயல் ஃபேமிலியில உள்ளவர், மீதி உள்ள எல்லாரும் யாருக்குறீங்க, பிலால் ஆதி காலத்து முஸ்லீம்ல ஒரு ஆளு. பிலால் யாரு, அடிமை, ஒருத்தண்ட அடிமையா இருக்கிறாங்க, காசு கொடுத்து வாங்கப்பட்ட அடிமை. அடிமைன்னா நமக்கு இந்த காலத்துல விளங்காது, என்ன நம்ம அடிமையை பார்க்கல, வேலைக்காரர் தான் பார்த்திருக்கிறோம். அடிமைன்னா அவங்களுக்கு சொந்தமா ஒரு கருத்தே கிடையாது, சொந்தமா சுதந்திரமே கிடையாது. ஆடு மாடு மாதிரி சந்தையில விற்கப்படுவாங்க, சந்தையில இருந்து வாங்கி கொண்டாந்து வச்சு அவங்கள ஆடு மாடு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேலை கொடுக்கறோமோ செய்யணும், எங்கேயும் ஓடி போக முடியாது. அப்புறம் ஒரு கஷ்டம் வந்தா இன்னொரு இடத்துல வித்துட்டு போயிடலாம், ஒரு ஆடு மாடு மாதிரி ஒரு பொருளா தான் கருதப்பட்டாங்க. அப்படி ஒரு அடிமை மனிதர்கள் வாழ்ந்த காலத்துல பிலால் ஒரு அடிமையா இருக்காரு. அதே மாதிரி யாசிர் யாரு, அவர் ஒரு அடிமை, யாசிர் ஒரு அடிமை. அவங்க மனைவி சுமையா இருக்காங்களா, அவங்க இன்னொருத்தட்ட அடிமை. இப்படியான சுரைபு யாரு, அவர் வெளியூர்ல இருந்து பிழைக்கிறதுக்கு வந்தவர். அது மாதிரி ஹப்பாப், ஆதி காலத்து இந்த 10 பேர்ல உள்ளவங்க யாருன்னு கேட்டா இஸ்லாத்தை ஆதியிலே ஏற்றுக்கொண்ட 10 பேர்ல லிஸ்ட்ல வரக்கூடியது இவங்க பேர்லாம் யாபத்தில் இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி தியாகிகள் நம்ம மறந்துடக்கூடாது. இப்ப சமீப காலமா தான் நம்ம சமுதாயத்தோட அம்மாரு, யாசிர்னு பேர்லாம் வைக்கிறாங்க. இந்த பேர்கள்லாம் கூட அந்த காலத்துல கிடையாதுங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய நம்ம சமுதாயத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் மத்தியில நான் ஒரு பிச்சை, சாவுல மீது, மைதினாண்டு, இதுதான் பேர் வைப்பாங்களே தவிர என்ன பேர் வைக்க மாட்டாங்க. இந்த தியாகிகளை பத்தி தெரியவே தெரியாது. இப்பதான் அந்த ஏகத்துவ தௌஹீத் எழுச்சிக்கு பிறகுதான் சுமையாங்கிற பேர்லாம் சமுதாயத்துக்கு என்ன செய்யுது, சுமையான்னு பேர் வைக்கிறாங்க, யாசிர்னு பேர் வைக்கிறாங்க, அம்மார்னு பேர் வைக்கிறாங்க. பிலாலுண்டா ஒரு கேவலமா கருதுவாங்க, மோதினார்ல பிலாலுண்டா பேர் கூட வைக்க மாட்டான். பிலாலுங்கிறது அதெல்லாம் அது பிலால் வைக்கிறதுல பெருமைப்படணும். பிலால் பெரிய ஒரு தியாகி, 2 பேர் இருக்கும்போது போய் சேர்ந்தவர் அவர். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அபூபக்கருக்கு அடுத்து 3வது போய் சேர்றவர். அப்படிப்பட்ட ஒரு தியாகி அவர். அவரை பத்தி நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோங்க. அவங்க அன்னைக்கு ஸ்டெடியா இல்லாட்டி இஸ்லாம் இல்ல. இன்னைக்கு அவங்க அன்னைக்கு ஸ்டெடியா உயிரை தியாகம் பண்ணி உயிரை விருத்து எல்லா துன்பங்களையும் தாங்கிக்கிறலன்னா இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்காது. அப்ப பிலாலை நம்ம மறக்க முடியாது, யாசிரை மறக்க முடியாது, அம்மாரை மறக்க முடியாது, சுமையாவை மறக்க முடியாது, சுஹைபு மறக்க முடியாது, ஹப்பாபு அவரை மறக்க முடியாது, அலியை மறக்க முடியாது, அபூபக்கரை மறக்க முடியாது. இவர் மிக்தாத்னு ஒருத்தர். இவங்க எல்லாம் ஆதியில உள்ளவங்க. வெளியூர்ல இருந்து சேர்ந்தவர்கள் அபூதர், இந்த அமர் இப்னு அபஸா. ஆக இந்த 12 பேரை நம்ம என்ன செய்ய முடியாது, ஆதி காலத்து முஸ்லீம்கள்ல மறக்க. கதீஜா நாயகி மனைவி, அதை விட்டுருங்க, இதையும் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த 13 பேரும் ஆதியிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பெருசான பிரச்சனை இல்ல, எங்களை மாதிரி ஆட்களை என்ன படுத்துறாங்க தெரியுமா, நாங்க எல்லாருமே அடிமைகளா இருந்தோம், யார்த்தையாவது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம், எங்களை ஒவ்வொருத்தரும் படுத்தின கஷ்டத்தை சொல்லி மாளாது. எந்த அளவுக்குன்னா பிலால் இருக்காரு, இது ஒரு கார பிலால், இவர் என்ன செய்வார்கள் தெரியுமா, அந்த கொள்கையை விட சொல்லி அடிப்பாங்க. எஜமான்காரன் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யறாருன்னு பாக்குறது இல்ல, என்னடா நீ முகமது சேர்ந்துட்டியா, அந்த கொள்கைக்கு போயிட்டியா, லாயிலா இல்லவா, என்னடான்னு சொல்லி அடிக்கிறது. அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ணி விட்டேன்னு சொல்லு, அந்த கொள்கையை விட்டுட்டேன்னு சொல்லு. இந்த அவர் அவ்வளவு துன்பப்படுத்தினாங்க. அவர் கொஞ்சம் கூட அசையல. அகது தான் அவர் வாயிலிருந்து என்ன வரும், அகத் ஒருத்தன் தான். அகதுனா ஒருத்தன் இருக்கும். அல்லாஹு அகத் குல்ஹுல்லாஹு வரும்ல, இவ்வளவு அடிக்கிறாங்க, ஒத்த இவ்வளவும் வாரா விழுந்திருக்கு, இவ்வளவையும் வாங்கிட்டு என்ன செய்வாரு, அகத் ஒருத்தர் தான், நல்லா ஒருத்தன் தான். நீ அடிக்கிறதுனால எல்லாம் மாறுறாள், வேற ஆள் பாரு. டெய்லி அடி வாங்கிட்டுங்க, ஒரு நாள் அடியில மாறுறது வேற, தினசரி அடி வாங்கிட்டு தினசரி அகத் அகதுன்னு சொல்லி கொண்டிருந்தவர் யாரு, அந்த பிலால். அவ்வளவு கடைசி வரைக்கும் அவர் உறுதியா நின்றார். கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பைத்தியக்காரர் மாதிரி சித்தரிக்கணும் என்று நினைத்துக் கொண்டு கயிறுல கட்டி, கையும் காலையும் கட்டி, இந்த கைத்தை பசங்கள்ட்ட, சின்ன பசங்கள்ட்ட கொடுத்துருது, இழுத்துட்டு போங்க நான் திருத்துருவாண்டு. அவரை அவ்வளவு பெரிய மனுஷனை திருத்தருவா இழுத்துட்டு போவாங்க. திருத்தருவா கைத்தை கட்டி பசங்க எல்லாம் இழுத்துக்கிட்டு, பைத்தியக்காரன் கிற்க லூஸ் இழுத்துட்டு போங்க அப்படின்னு. சின்ன பசங்களை என்ன தெரியும், அவங்க